வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடலும் படிக்கிற ரூமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமாக கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம் மக்களே. ஸோ அகேன் ஐம் பேக் வித் அனதர் எனர்ஜெட்டிக் பியூட்டிஃபுல் நம்பர். ஸோ இது ஒரு செம்மையான ஒரு ஃபோக் சாங். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி. அதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போகிற பாட்டு. ரொம்ப ஒரு கேட்சி நம்பர். இதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ ஜென்ரலாக இந்த சாஃப்ட் வாய்ஸ் இருக்கவங்க நீங்கள் வந்து இன்னும் கூட நல்லா எஃபர்ட் போட்டு அந்த ஒரு ஒரு போல்ட்னஸ் அண்ட் தட் எனர்ஜியை நீங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த பாட்டு முழுமை அடையும். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, திஸ் இஸ் கம்போஸ்ட் பை தேவா சார். ஸ்கேல் எஃப் ஷார்ப், மெட்ரோனம் வந்து 137 to 140 BPM. இதோட ராகம் பார்த்தீங்கன்னா கரஹர பிரியா பேஸ்ட் தான், பியோர் கிடையாது. சின்ஸ் இட்ஸ் அ ஃபோக் சாங், இட்ஸ் நாட் ஒரு பியோர் ராகம் அமையல இந்த பாட்டு. இட்ஸ் கரஹர பிரியா பேஸ்டுன்னு சொல்லலாம். தென் இதை பாடினவங்க உங்களுக்கு தெரியும், த எவர் வைப்ரண்ட் மலேசியா வாசுதேவன் சார் அண்ட் எப்பயுமே இனிமையான நம்ம ஜானகி அம்மா. இவங்க தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த பாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ பல்லவி ஸ்டார்ட் பண்ணுறது மேல் பண்ணுவாங்க. இப்போ வந்து மேல் ஒரு செட்டு பாடி முடிச்சோன்னு தான் ஃபீமேல் வந்து பல்லவி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபீமேல் லைன்ஸ் இப்போ பார்க்கலாம். தும்ப தும்ப பூவு. ஸோ தும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கர்வோட தும்ப பூவு அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஃபாஸ்ட்டாக பாடும்போது பூவு பூவு மல்ல வெட்டிய. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இந்த சாங் பற்றி பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, அந்த லிரிக்ஸோட ப்ரொனன்சியேஷன். ஸோ இது ஒரு நாட்டுப்புற ஒரு கிராமத்து பாட்டுன்றதுனால அந்த கிராமத்து ஸ்லாங்கை கொண்டு வரணும்னு நிறைய வார்த்தையை வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற வார்த்தை தான், பட் நம்ம ஜென்ரலா ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இல்லாம அந்த கிராமத்து எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது அந்தந்த வார்த்தை வரும்போது அது லெட்டியணும். ஸோ இப்போ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா தும்பப்பூவு மல்லு வேட்டி. வேட்டி தான் வேர்டு, பட் அவங்க பாடும்போது வேட்டியா அந்த ஒரு டியா அந்த ஒரு சவுண்டிங் வரணும். To make it sound like a countryside language. இன்னொரு தும்ப பூவு மல்ல வெட்டிய. ஸோ பூவு இன்னொரு வாட்டி சொல்றேன். பூவு தானனா தானனா தும்ப பூவு மல்ல வெட்டிய. டிட்டோ நெக்ஸ்ட் லைன். தொட தேரிய தானனா தானனா. ஓகே, தொட தேரிய ஏத்தி கட்டிய. கட்டிலையும் அந்த டியா அந்த ஒரு சவுண்டை கொண்டு வந்திருப்பாங்க. வம்பு பண்ண. ஸோ வம்புல ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ரவுண்டட்னஸ் கொடுத்துருப்பாங்க. வம்பு 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 பண்ண ஸ்ட்ரெயிட் நோட். வரவரே வழி வீடுங்க. ஸோ வாரவரே எப்படி வரனா வாரவரே லேண்டிங் கீழே இறங்கணும், அப்பதான் வழி விடுங்க எடுக்க கரெக்டா இருக்கும். ஓகே, வரவரே வழி வீடுங்க தானனா வழி வீடுங்க. ஸோ இது எப்படின்னா, இந்த விடுங்க அது வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி நினச்சிக்கோங்க. படிக்கட்டு இருக்கு இல்லையா? ஸோ வி வந்து 2 படிக்கட்டு இறங்கும். வழி டிங்க வந்து 3வது படி. வழி வீடுங்க நேரமாச்சு
நேரமாச்சு. ஸோ அந்த நேரம் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு புஷ். நேரமாச்சு. ஆச்சுவோட எண்டிங்கில் விப்ராட்டோ, ஸ்லைட் விப்ராட்டோ. ரொம்ப கொடுக்க போகாதீங்க, லேசாக கொடுங்க, பிகாஸ் இட்ஸ் அ ஃபோக் சாங். வழிவேடுங்க நேரமாச்சு. ஓகே, இந்த வாட்டி ஃபுல்லாக பாடி காட்டுறேன். தும்பப்பூவு மல்ல வேட்டிய தொட தேறிய ஏத்தி கட்டிய அம்பு பண்ண வார ஒரு வழிவேடுங்க நேரமாச்சு. ஓகே, தானா தன்னா தானா தன்னா தானா தானா தத்தக்கரம் என்ன? தானா தன் தானா தானா நன்னா தானா தத்தானா தானா நன்னா தானா நானா தானா தனனா தனனா நன்னா தானா நன்னா. ஓகே, ஸோ இதோட ஃபீமேலுக்கு பல்லவி முடிஞ்சது. இப்போ மேல். இப்போ நெக்ஸ்ட் சரணம் வந்து மேல் தான் ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைன், ரெண்டாவது லைன் ஃபீமேலுக்கு. ஸோ மேலே ஸ்டார்ட் பண்ணும். வாட காத்தடிச்சு வாட காத்தடிச்சு, வாட ஸ்ட்ரெயிட் நோட், காத்தடிச்சு கால 2 நோட். வாட காத்தடிச்சு வாட்டுது வாட்டுது. ஸோ வாட்டுதுன்னா அந்த வாடுற அந்த ஃபீல். வாட காத்தடிச்சு வாட்டுது மாமா. இந்த மால இருக்க அந்த நோட்ஸ், அந்த ஒரு இன்னும் ஃப்ளோ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டுது பிளேன். மாமால நிறைய விஷயம் இருக்கு. மா ஃபர்ஸ்ட் மா வந்து மா ஒரு கர்வ். ஓகே, ஃபர்ஸ்ட் மா வந்து வாட்டுது மா 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 மா. ஸோ 3 நோட் இறங்கிட்டு ஒரு கர்வ். மா மா தனனா. வாட காத்தடிச்சு வாட்டுது மாமா. வாட காத்தடிச்சு வாட்டுது மாமா. மா மா மாமா. வாட காத்தடிச்சு வாட்டுது மாமா. என் கூட வந்து கொச்சிக்குள்ளே. ஸோ இதெல்லாமே நார்மல் மிடில் தான் போகும். என் கூட வந்து கொச்சிக்குள்ளே ஒத்திக்க மாமா. ஸோ அந்த மாமா அப்படியே உருகி ஹஸ்கியா பாடியிருப்பாங்க. என் கூட வந்து கொச்சிக்குள்ளே ஒத்திக்க மாமா. வாட காத்தடிச்சு வாட்டுது மாமா. என் கூட வந்து கொச்சிக்குள்ளே ஒத்திக்க மாமா. மாமா சாஃப்டா. அடுத்து ஓன்லையும் அதே மாதிரி ஹஸ்கினஸ். கூதலுக்கு சூடு கொஞ்சம் சூடு கொஞ்சம். அந்த இடத்துல அந்த ஒரு ரஸ்டிக் இது கொண்டு வரும். சூடு கொஞ்சம் வாய்ஸ் கிராக் ஆகிற மாதிரியே தான் கேட்கணும், அப்பதான் கரெக்ட். கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்கோ மாமா ஏத்திக்கோ மாமா. அங்கேயும் அந்த ஒரு கொஞ்சல் மாதிரி. வாட காத்தடிச்சு வாட்டுது மாமா. சாரி, வாட காத்தடிச்சு வாட்டுது மாமா. என் கூட வந்து கொச்சிக்குள்ளே ஒத்திக்க மாமா. உன் கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா மாமா. அதுதான் லேண்டிங். அடுத்து மேல் பாடுவாங்க, அடுத்து ஃபீமேல். ஃபீமேல் வந்து எப்படி பாடுவாங்கன்னா, அட புள்ள இருக்க போகையில. சேம் பேட்டர்ன். அட புள்ள இருக்க போகையில. அவ்வளவுதான். அட டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அட புள்ள இருக்க போகையில புள்ள வரும் புள்ள வரும். அந்த இடத்துல நல்லா அமைக்கி வரும். இந்த ஜண்டார்ஸ்ல அந்த செகண்ட் ஸ்வரம் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி. புள்ள வரும் கேட்டவரு, சாரி, புள்ள வரும் கேட்க வந்தேன். அட
அட புல்லறுக்க போகையில புள்ள வாரோ கேட்க வந்தேன். தள்ளி நிக்காதே மனச. தள்ளி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ். தள்ளி தள்ளி நிக்காதே மனச. தேல தே தே மனச. தள்ளி நிக்காதே மனச கிள்ளி வைக்காதே. ஸோ கிள்ளியோட ஸ்டார்டிங்லேயும் அந்த ஸ்ட்ரெஸ். கிள்ளி வைக்காதே. எண்டிங்ல விப்ராட்டோ. அட புல்லறுக்க போகையில புள்ள வாரோ கேட்க வந்து தள்ளி நிக்காதே மனச கிள்ளி வைக்காதே. இதோட ஃபீமேலோட சரணம் போர்ஷன்ஸ் முடியுது. அடுத்து வர துண்டு பல்லவில ஃபீமேலுக்கு ஜஸ்ட் ஃபில்லர்ஸ் தான், பாடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபில்லர்ஸ் தான். என்ன வரும்னா மேல் வந்து அடியே பஞ்ச மொட்டாய் சீல கட்டி. ஸோ கட்டி ஆன அப்புறம் ஃபீமேல் வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாகவே பாடலாம் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அவர் கூப்பிட்றாரு, அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எவ்வளோ செல்லமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி. சொல்லுங்க அப்படின்றது. பட்டு வண்ண அளவுக்கு போட்டு இங்கே சிரிப்பாங்க வெக்கப்பட்டு. ஸோ இந்த சிரிப்பில் 3 நோட் இருக்கு. ஆண் வாய் திறந்து சிரிச்சிருக்க மாட்டாங்க, அந்த ஹூ சவுண்ட். இதுதான் அங்க. ஸோ பஞ்ச மட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண அளவுக்கு போட்டு. ஸோ அவங்க முடிக்கும் போது நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தானா தானா புள்ள. அவங்க புள்ள முடிக்கும் போது ஃபீமேல் வந்து அப்படி ரிப்ளை பண்ணணும். புள்ள. இதுதான் ஃபீமேல் முடிக்கணும். ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சரணம் துண்டு பல்லவி முடியுது. வாங்க நம்ம செகண்ட் சரணம் போகலாம். ஸோ செகண்ட் சரணம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு மோஸ்ட்லி டிட்டோவாக தான் இருக்கும், டியூன் வைஸ், ஜஸ்ட் லிரிக்ஸ் தான் மாறுது. ஸோ ஒரு வாட்டி பார்க்கலாம். அகெயின் செகண்ட் சரணமும் மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் தான் ஃபீமேல் பாடுவாங்க. அங்க மேல ஆரம்பிக்கும். அந்த இடத்துல மட்டும் 2 நோட். பொழுதுக்கு மேல. ஸோ அந்த பிளேஸ் வந்து நம்ம மாமா மாதிரி, மேல வந்து மாமா மாதிரி, மேல வந்து ஒரு கர்வ். One, two, three, curve. மாமா பம்பரிய பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு. ஸோ மாமா பம்பரிய பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு. நீ வந்து கடைசியில் எடுத்தா போதும். மாமா பம்பரிய பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு. இந்த 4th பீட்டோட எண்டில் நீ எடுங்க, நீ கம்மங்காட்டு. ஸோ கம்மங்காட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் சமத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. கம்மங்காட்டு. ஸோ கம்மங்காட்டு ஸ்டார்டிங்கில் அந்த புஷ். கம்மங்காட்டு மூலையில கல்லனை போல. அந்த கள்ளத்தனமாக சிரிச்சிருப்பாங்க அங்கே அந்த கல்லன்னு சொல்கிற ஒரு இடத்துல. நீ கம்மங்காட்டு மூலையில கல்லனை போல நான் ஒத்தையில தான் வருவேன் அந்த இடத்துல தான் வருவேன் ஓ நினைப்பால. ஸோ அந்த ஓ நினைப்பால, அந்த ஓல அந்த கர்வ். ஓ நினைப்பால. மாமா பம்பரிய பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு மூலையில கள்ளன போல. நான் ஒத்தையில தான் வருவேன் ஓ நினைப்பால. நான் ஒத்தையில தான் வருவேன் ஓ நினைப்பால. ஓகே, நெக்ஸ்ட் மேல். அகைன் ஃபீமேல், அதே ப்ரீவியஸ் சரணம்ல பார்த்த அதே டியூன் தான். அடவெள்ள சோள சோறு வச்சு அடடவுன
இங்கே ஒரு கிளாரிஃபிகேஷன். அது வந்து ஆக்சுவல் வேர்டு வந்து காரப்பூ. ஸோ தட் சம் சார்ட் ஆஃப் துவையல் மாதிரி கிராமத்து சைட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சத்தியமாக சமையல் தெரியாது. ஓகே, பட் அவங்க பாடும்போது இங்கே சொல்ல கிளாரிஃபிகேஷன், அவங்க பாடும்போது காணாம்பூவு அந்த 3 சொல்லி 4 அந்த மாதிரி கேட்கும். ஸோ பட் தட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ காரப்பூவுன்னு பாடலாம். அடவெள்ள சோள சோறு வச்சு காரப்பூவை இழச்சு ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா. ஊட்டியோட ஸ்டார்டிங்ல இந்த புஷ். ஊட்டி விடட்டா உனக்கு டா டா உனக்கு ஊட்டி விடட்டா. எண்டிங்ல விப்ராட்டோ. அதே மாதிரி இன்னொரு இடத்துல லிரிக்கல் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து அந்த சரணம் ஃபர்ஸ்ட் சரணம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அட புல்ல இருக்க போகையில் அந்த போர்ஷன் வந்து நீங்கள் உன்னிப்பாக கேட்டிங்கன்னா புல் அரிக்க போகையில்லைன்னு வரும். பட் அது சென்ஸ் டசன்ட் மேக் சென்ஸ். லிரிக்ஸ் பார்த்தோன்னா நம்ம லிரிக்ஸ்லாம் புல் அறுக்கன்னு தான் போட்டிருக்கு. மேபி அவங்க ஸ்லாங் கொண்டு வரணும்னு பாடுறதுனால நமக்கு அப்படி கேட்டிருக்கு. பட் அது புல் அறுக்க போகையில் புள்ள வரும். புள்ள தான் அவங்க பாடுறது நீங்கள் கேட்டிங்கன்னா பொல்லன்னு கேட்கும். அகேன் தட் ஆல்சோ இட் டசன்ட் மேக் சென்ஸ். அந்த ஸ்லாங்குக்காக வேற மாதிரி பாடியிருக்காங்க. பட் அது புள்ள. ஓகே, கமிங் டு செகண்ட் சரணம். அடவெள்ள சோள சோறு வச்சு காரப்பூவை இழச்சு ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா. ஓகே, இதான அப்புறம் மேல் வில் சிங்க துண்டு பல்லவி. ஃபர்ஸ்ட் மேல் பாடுவாங்க, அப்புறம் ஃபீமேல். அதேதான். தும்பப்பூவு மல்லு வேட்டிய அந்த லிரிக்ஸ். தொட தேரிய ஏத்தி கட்டிய அம்பு பண்ண வார ஒரு. இங்க என்ன பாடியிருக்காங்கன்னா வார ஊரே இருக்கு இல்லையா, அந்த ரேல 4 நோட்டு இருக்கு இல்லையா, அதுல 2 வார்த்தைக்கு தான் ரே போட்டிருப்பாங்க. மீதி 2 வார்த்தைய திரும்ப ஏன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க தனியா. ஆக்சுவலி ரேன்னு தான் அப்படி பாடிருக்கலாம். பட் இன்னும் அந்த வில்லேஜ் ஃபீல் வரணும்காங்க ரே ஏன்னு பாடிருப்பாங்க. ரே ஏ அதுக்குன்னு அவ்வளோ தனியா கூட அது கேட்காது. அந்த அது ஏன்னு அப்படி அழுத்தியும் பாடிக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி கலந்த மாதிரி. பட் அகெயின் ஒரு மாதிரி தனியா கேட்கும். அம்பு பண்ண வார ஒரு வடிவேடுங்க நேராமாச்சு. ஓகே, ஸோ இதோட பல்லவி முடியுது. லாஸ்ட்ல ஒரு ஆலாப் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல் பாடுவாங்க. ரெண்டா பிரிச்சுக்கலாமே அந்த லாஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஒன்லி மேல் பாடுவாங்க. அந்த லாஸ்ட் போர்ஷனை மேல் ஃபீமேல் 2 பேரும் சேர்ந்து பாடிருப்பாங்க. இப்போ அந்த லாஸ்ட் போர்ஷன் சேர்த்து பாடுற போர்ஷன் கத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது, எந்த பீட்ல ஆரம்பிக்குதுன்ற அந்த கணக்கு நம்ம இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபீமேல் முடிக்கிறாங்க இல்லையா, வம்பு பண்ண வார ஒரு வழிவேடுங்க நேரமாச்சு 1 2 3 4 அப்படி 4 பீட்ஸ் போயிட்டே இருப்போம். அது மாதிரி 1 2 3 4 வந்து ஒரு 6 செட்ஸ் ஆன அப்புறம் 7th செட்டோட 2வது பீட்ல தள்ளி நம்மளோட இந்த சேர்ந்து பாடுற போர்ஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ வழிவேடுங்க நேரமாச்சு 1 2 3 4 2 2 3 4 3 2 3 4 4 2 3 4 5 2 3 4 6 2 3 4 7 2 அங்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் போர்ஷன். செகண்ட் போர்ஷன்.
சேர்த்து பாடினா ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் போர்ஷன். ரொம்ப சிம்பிளான போர்ஷன் தான். ஸோ இதோட பாட்டு முடியுது. ஹோப் யூ ஹேட் அ லவ்லி லேர்னிங். இதை கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட எஃபர்ட்ஸ் கொடுங்க, உங்களோட அவுட்புட் கொடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Hope you all love this video. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடிடுவோம் படிப்பிடுவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.